இல்லை இந்த ஆக்சுவலாக டிமாண்டி ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சோடனே அந்த படத்துக்கு நாங்களாம் எதிர்பார்க்காததை விட ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிது. அந்த படம் முடிஞ்சோடனே லைக் ஒரு 6-7 மந்த்ஸ் கழிச்சு நான் தான் அஜய் கிட்ட ஃபோன் பண்ணி ஐ திங்க் நம்ம பார்ட் 2 எடுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த பார்ட் வந்து மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்குன்னும் போது அவர் என்ன சொன்னார், நம்ம பார்ட் 2ன்றது வந்து ஒரு வெறும் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்து இல்லாமல் ஒரு நல்ல கதை அமைஞ்சா மட்டும் எடுப்போம் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 5-6 இயர்ஸ் கழிச்சு ஒரு நாள் சொன்னார், ஒரு நல்ல லைன் வந்து ஒன்று அமைஞ்சிருக்கு அப்படின்னு. அப்படி தான் இந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணது வந்துட்டு அஜய், அப்புறம் ஒயிட் நைட் என்டர்டெயின்மெண்ட் மணி அண்ணனும் காசி சாரும் தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் படிப்படியாக அது வளர்ந்து கடைசியில் வந்து ஒரு படம் வந்து வெளியில் ரீச் ஆகிறதுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் ஒன்று தேவை. அதுக்கப்புறம் பாபி சார் வந்ததுக்கப்புறம் இப்போது த்ரூ அவுட் த வேர்ல்டு இந்த படம் எல்லாருக்கும் பயங்கரமாக தெரியுது. ஓகேயா? அப்புறம் மனோஜ் சார் அவரு, அப்புறம் இவங்க அர்ச்சனா, நீங்க தான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடணும். அஜய் நீங்களும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பிரதர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்ச உடனே இதுக்கான பிளான்ஸ் இருந்துச்சு. ஒரு கரெக்டான கதை இப்போ அமைஞ்ச உடனே இதுக்கான ஒர்க்ஸ் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட யூஸ்வலாக மற்ற படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸை யூஸ் பண்ணிப்பாங்க, பட் வேற ஒரு ஸ்டோரி வேற ஒரு களமாக போவாங்க. அப்படி போகாமல் நம்ம அந்த ஸ்டோரி எந்த இடத்துல விட்டோமோ அதுலேருந்து ஒரு கண்டினியூஷனாக ஒன்று பண்ணி ஒரு ஃப்ரான்ச்சைஸாக பில்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கோம். ஸோ படம் August 15 ரிலீஸ் ஆகுது. பார்த்து நீங்கள் தான் உங்களோட ஃபீட்பேக் சொல்லணும். நான் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் சொல்லுவேன். அதாவது ஃபர்ஸ்ட் அஜய்கிட்ட பேச சொல்ல இந்த படத்தை பற்றி நான் வந்து எல்லாரும் தேங்க்ஸ் இங்கே வந்து இருக்கு டிமாண்டி காலனி 2 டீம் ஃபார் விசிட்டிங் எக்ஸ்ட்ரோ, ரொம்ப சந்தோஷம். டெக்னாலஜி ஃபீல்ட்ல இருந்து லைக் ஐ மீன் ரன்னிங் குளோபல் கம்பெனி வந்து மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் என்ன பண்ணணும் இதில் வந்து வேர்ல்ட் கிளாஸாக மூவிஸ் மட்டும்தான் பண்ணணுங்கிறது வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அப்போ வந்து அஜய்கிட்ட பேச சொல்ல வந்து ரொம்ப கிளியரா தெரிஞ்சிச்சு. அதாவது அருள்நிதி ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஒரு ஷார்ப்பான ஆக்டர். அதுக்கப்புறம் பிரியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் தெரியும், லைக் அருண் சார், அர்ச்சனா, எல்லாரும் வந்து வெரி வெரி குட் டீம் வித் அன் அமேசிங் ஸ்டோரி. அந்த இது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா நான் பார்த்தேன். இது வந்து அந்த மியூசிக் எப்படி இன்கார்பரேட் ஆயிருக்கு, விஷுவல் எஃபெக்ட்ஸ், தி கிராஃபிக்ஸ் அரௌண்ட் ஒரு நான் பார்த்தது வந்து ஒரு ஹாலிவுட் லெவல்ல நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு கிடைக்கிற மாதிரி ஒரு மூவியா இருந்துச்சு. அதனால பிக் பண்ண சொல்ல வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்துச்சு. அது வந்து நீங்க எல்லாமே August 15 வந்து தியேட்டர்ல பார்க்க சொல்ல தெரியும். அதாவது இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஒரு பயங்கர ஸ்டோரி, அதுக்கப்புறம் டீம், அமேசிங் டீம், கிரேட் கேஸ்ட், கிரேட் மியூசிக், அதுக்கப்புறம் டெக்னாலஜி இந்த படத்துல வந்து நிறைய இன்கார்பரேட் பண்ணிருக்கு. ஸோ வந்து அது மட்டும் இல்லாம இட்ஸ் ஃபேமிலி மூவி. அதாவது எல்லாரும் போய் பார்க்கறது, நீங்க வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரேட்டிங் வந்து UA ரேட்டிங். இது வந்து சும்மா கோரியான படம் கிடையாது. இது வந்து ரொம்ப லாஜிக்கலா லைக் ஒரு வெறுப்பா ரொம்ப எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கிற ஒரு மூவியா இருக்கும். அதனால ரொம்ப எக்ஸைட்டட். தேங்க்யூ அகேன் ஃபார் ஆல் விசிட்டிங் Xero and meeting my team. Our pleasure. Our pleasure. இயக்குனரும் அருள் அவர்களும் சொல்றதை தாண்டி புதுசாக நான் எதுவும் சொல்லிட போகிறது கிடையாது. ரொம்ப ப்ராப்பரான ஒரு டைரக்டருடைய படம். ஸோ எல்லா படத்துக்கும் முழு நம்பிக்கையை கொடுத்து உழைக்கிற மாதிரி இதுலேயும் பெரிய டீம் உழைச்சிருக்கோம். படத்தை உங்களுக்கு August 15 வெளியிடுறோம், பார்த்துட்டு சொல்லுங்க. இல்ல, ஆல்ரெடி நாங்க களத்தில் சந்திப்போம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமா அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைமா செகண்ட் டைம் இது பண்ணியிருக்காங்க இந்த படம். எனக்கு களத்தில் சந்திப்போம்ல நான் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த முறை அதுல வந்து அது கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு படம். இது கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜானர். ஆனா அவர் வந்து அதே சில்ட், சர்காஸ்டிக், ஹாப்பி பர்சன். உங்களுக்கு தெரியும், உங்ககிட்ட நிறைய பேசியிருப்பாரு, என்னை விட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அவரை பத்தி.
பேய்படம் வந்து அரண்மனையாக இருக்கட்டும் இந்த ட்ரில் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து செகண்ட் பார்ட்டு வந்து பேச்சுட்டு நம்ம படம் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இருக்கிற இதுக்கு எந்த அளவுக்கு விஷயம் அதான் சார் இப்போ அதெல்லாம் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ். ஆனால் அது வந்து ஹாரர் காமெடி இருக்கும். நம்மளது வந்து பியூரான ஹாரர் ஃபிலிம். இந்த மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னாலே எனக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ராப்பராக ஒரு பயமுறுத்துறதுக்கான ஒரு ஹாரர் ஃபிலிம். அதே பேட்டர்னில் தான் நாங்கள் கான்ஃபிடண்டாக இருக்கோம். நல்லா வந்திருக்கு. அதான் இது வந்து தியேட்டரில் பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்றதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படம். தியேட்டரில் பார்த்தா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே இப்போ ஹாரர் மூவி எந்த அளவுக்கு இருக்கு சார்? இப்போ இங்கிலீஷ்ல ஈவில் டெட் எல்லாம் வந்து பயங்கரமான மியூசிக் எல்லாம் போட்டு இது பண்ணாங்க. தமிழ் படம் அந்த அளவுக்கு அதே இதுல கொண்டு வர முடியும் இல்லை சார்? நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கரெக்டா எடுத்த எல்லா படங்களும் ஹிட். நீங்க தமிழ்ல கரெக்டா எடுக்கப்பட்ட பேய் படங்கள் எல்லாமே ஹிட். நீங்க யாவரும் உள்ளம் பாருங்க, மாயா பாருங்க, இந்த மாதிரி அந்த எல்லா இப்போ ரீசெண்டா இப்போ 2 வீக்ஸ் முன்னாடி பேச்சின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னாங்க, அதுவும் ஹிட். ஸோ ஹாரர், அந்த பியூர் ஹாரர் ஜானருக்கு எப்பவுமே ஒரு ஃபேன்ஸ் குளோபலா இருக்காங்க. அது கரெக்டா பண்ணா அது எப்பவுமே சக்சஸ் ஆன ஒரு ஃபார்முலா தான்.